டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஓகே, பட் சிவாவை வந்து நம்பி இவர் வந்துட்டு படம் வந்து நடித்தது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. நல்லா இல்லை. எலிவேஷன் பண்ணுற சீன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காரு டிஎஸ்பி. ஸோ அவர் ஒரு மியூசிக்கில் குறை சொல்ல முடியாது. இல்லை ப்ரோ. படம் 10 வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. 2 வருஷம் எடுத்திருக்கா. விஎஃப்எக்ஸ்லாம் ஆக்டிங்லாம் நல்லா இல்லை ப்ரோ. பாவம் அவர் சொதப்பி வச்சிருக்காரு. சாங்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அங்கங்கே பிஜிஎம் நல்லா இருக்குது. மெலோடி சாங்லாம் சில இடத்துலலாம் நல்லா இல்லை ப்ரோ. அந்த யோலோ சாங்லாம் அதெல்லாம் நல்லாவே இல்லை. அதெல்லாம் ஐயோ வேணாம் ப்ரோ. பாவம் ப்ரோ. அவரெல்லாம் கூப்பிட்டா தீரன் அவரெல்லாம் எப்படி நல்லா நடிப்பார்ல. யூட்டிலைஸ் பண்ண தெரியல அவங்கள வச்சுக்கிட்டு. இல்லை ப்ரோ, பிடிக்கல ப்ரோ. கங்கோ 2 வேறு இருக்குது. கங்கோ 1லேயே என்ன சொல்ல வரானுங்கன்னு தெரியல. என்ன பர்பஸ்க்காக ஒரு சீன் இருக்கும் ப்ரோ. பசங்களை வந்து பிரெயின் ஆல்டர் பண்ணி பவர் அந்த என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்கன்னு இன்னும் காட்டவே இல்லை. அவங்களுக்கு மிஸ்டிக் பவர் மாதிரி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. நல்லாவே இருந்ததுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட மூவி 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது. இது 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வரனால வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்தது. நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு சூர்யா சார் ஃபேனு. ஸோ கடைசி ஒரு 7 to 8 இயர்ஸாக சூர்யா சாருக்கு தேட்ரிக்கலாக பெரிய நல்ல கண்டென்ட் மூவியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருந்தோம். ஸோ இந்த படம் வந்துட்டு அவரோட ஆக்டிங்க்கு நல்லாவே வந்துட்டு ஒரு கிறிஸ்பி அமைஞ்சிருக்கு. ஸோ மேபி அவர் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் இதை விட இன்னி கொஞ்சம் லைக் ஸ்கிரிப்ட் வைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா எடுத்தாங்கன்னா இன்னி பெட்டராக இருக்கும். இதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு கொஞ்சம் லெட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்துட்டு அங்கங்கே லேக் ஆகுது. ஸோ அது ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இன்டர்வலில் பார்க்கும்போது என்னடா படம் ஒரு மாதிரி இருக்குன்னு தோணுது. செகண்ட் ஹாஃபில் அதே மைண்ட் செட்டில் போய் உட்காந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே விட்டதை பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. 3D சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க 3Dயாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும்போதே 3D ஐமேக்ஸ்ன்னு பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ ஐமேக்ஸில் எப்படின்னு தெரில. பட் 3Dயாக பார்க்கும்போது படம் சூப்பராக இருக்குது. எல்லா ஸ்பேசஸ்லேயும் ஒரு சின்ன ஒரு சாக்லேட்ஸ் த்ரோ பண்ணும்போது கூட சாக்லேட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ்லேயே ஒழுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் பார்த்தாங்கன்னா 3D கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எடுத்துருக்கு அவர் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு எடுத்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸு அதில் என்ன கிராண்டராக காட்ட முடியுமோ அதை எடுப்பார். அவர் விவேகம் ட்ரை பண்ணியிருந்தார் ஹாலிவுட் ஸ்டைலில். அதில் வந்துட்டு விஷுவலாக நல்லா இருந்தது. பட் கம்பேர் பண்ணும்போது இது இனிமே அவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வெர்சனாலிட்டி காட்டியிருக்காரு. மேபி எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்ஃபால்ஸ் வந்துச்சுன்னா கலெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபலாக வந்துட்டு அந்தளவுக்கு ஆகணும். இது அந்தளவுக்கு பெரிய மூவியாக வந்துட்டு இவங்க ப்ரொமோட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி எல்லாருக்கும் பிடிச்சா வந்து பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். பட் எல்லா ஆடியன்ஸும் கலெக்ஷனை தாண்டி வந்துட்டு ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2.5 hours வெளியே இருக்கிற சொசைட்டியை மறந்து தான் உள்ளே வரும். ஸோ அதை பார்த்துட்டு போனால் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இல்லை ஸ்பாய்லர்ஸ் சொல்கிறதுக்கு விரும்பல. படம் பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். இல்லை ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஒரு ஆக்டர், அது சூப்பராக இருக்குது. ஸோ செமையாக இருந்துச்சு. ரொம்ப ஒர்த்து. அதை விட இது நல்ல கம்பேக்காக இருக்கும் கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சு. கார்த்திக் கேமியோ நல்லா இருந்துச்சு. கடைசி இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சொன்ன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நெருப்பு மாதிரி தான் இருந்துச்சு படம். எல்லாமே நம்ம மேலே போடுற மாதிரி தான் இருக்குது. கத்தி சண்டைலாம் நம்ம மேலே கார்த்தி வராது. கார்த்தி பார்த்தலாம் படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் ஆனா செகண்ட் ஹாஃப் வரும். படமே ஃபுல்லாக ஆக்ஷன் தானே. ஃபயராக இருக்குண்ணா படம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக தானே போவோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாசுண்ணா. நல்லா இல்லை நல்லா இல்லை ப்ரோ. படம் 10 வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. சூர்யாக்கான படம் இல்லை ப்ரோ இது. சாரி, சூர்யாக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் படம் 10 வாட்டி பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் சும்மா கதை நம்ம தான் ப்ரோ வந்தது. விஎக்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ வந்தது. அந்த crocodile சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கார்த்தி வந்து ப்ரெடிக்டபிள் சீன் தான் ப்ரோ. ஆனால் அவங்க வந்து 2 ப்ரெசென்ட் பாஸ்ட் 2த்துலேயும் கார்த்தி வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும். செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும். ஓகே தான் ப்ரோ. எல்லாத்துலேயும் வந்து அதாவது எலிவேஷன் பண்ணுற சீன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காரு டிஎஸ்பி. ஸோ அவர் ஒரு மியூசிக்கில் குறை சொல்ல முடியாது. ஸோ இப்போ கிளாஸஸ்லாம் பிரேக் ஆகும்போது மூஞ்சிலே அப்படி குத்துற மாதிரி அது ஒரு ரியாலிட்டிக்காக இருந்தது. ஸோ ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஓகே தான் ஓவராலாக பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான். செகண்ட் பார்த்து இருந்தால் தான் தெரியும் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அன்றைக்கும் வந்து பார்ப்போம். 2.0க்கு அப்புறம் இது நல்லா இருக்குது. 3 நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே இருக்குது. வாட்சப்பில் இருக்குது. அதான் கடைசியாக எதற்கும் துணிந்தவன் பார்த்தது. 9 மணி 3 ஷோ புக் பண்ணியிருக்கேன். லீவ் போட்டு வந்திருக்கேன். பட் என்னென்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் பிஜிஎம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். படம் நல்லா இருக்குது. வாட்சபிளாக இருக்குது. சிவா அண்ணாத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப நல்லாவே எடுத்திருக்காரு. பட் அந்த சென்டிமெண்ட்டாக அதில் தான் ப்ளே பண்ணுறாரு. நல்லா இருக்குது. வாட்சபிளாக ஓவராலாக பிடிச்சிருக்கு.